இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா அசோலாவுக்கும் யூஸ் ஆகும், 2-in-1 பர்பஸாக யூஸ் ஆகும். தண்ணி வடிப்போட யூஸ் ஆகுது, தண்ணி எடுத்து நாற்றங்களுக்கு விடுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது அந்த மண் வந்து மேட்டுப்பாத்தியாகவும் யூஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோலாவும் இதில் பயிரிடலாம். ஸோ அதனால் அசோலாவை நீங்கள் வெட்டிங்கன்னா நடு நட்டதுக்கப்புறம் நீங்கள் இது விட்டு நாற்று பறிச்சதுக்கப்புறம் நீங்கள் விதை விட்டு வச்சுருந்தீங்கன்னா களைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அசோலா விதைகளை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க இந்த தொட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போதுமானது அசோலா எடுத்து போடுறதுக்கு. நம்மளுக்கு ஒரு 30 சென்ட் தான் நம்ம நெற்பயிர், அதனால் 30 சென்ட்டுக்கு தேவையானது இதில் இருக்குது, இந்த ஸ்பேஸ் இருக்குது. இதை நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு புதுசாக பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறோம். இது கரெக்டாக பண்ணியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. ரொம்ப தேங்க்யூ.